மாண்புமிகு அம்மாவின் நினைவிடத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து வழக்கு தொடர்ந்தவர்களுடன் கூட்டணி அமைத்துள்ளவர்களை தேர்தலில் தோற்கடிக்க வேண்டும் என கழக துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் கழக துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மக்கள் சந்திப்பு புரட்சிப் பயணம் மேற்கொண்டு வருகிறார். அதன்படி சேலம் மத்தியம், மேற்கு, வடக்கு, தெற்கு ஆகிய தொகுதிகளில் மக்கள் சந்திப்பு புரட்சிப் பயணம் மேற்கொண்டுள்ளார். சூரமங்கலம் உழவர் சந்தை பகுதியில் திரு டிடிவி தினகரனுக்கு அப்பகுதியைச் சேர்ந்த ஏராளமான நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் உற்சாக வரவேற்பளித்தனர். பட்டாசு வெடித்தும் பெண்கள் ஆரத்தி எடுத்தும் வரவேற்பளித்தனர். அங்கு திரண்டிருந்த மக்களிடையே எழுச்சி உரையாற்றிய திரு டிடிவி தினகரன் தமிழர்கள் வாழ்வு மலர துரோக கட்சிகளுக்கு முடிவு கட்ட வேண்டும் என கேட்டுக் கொண்டார். இதனைத் தொடர்ந்து ஔவையார் மார்க்கெட் பகுதிக்கு சென்ற திரு டிடிவி தினகரனை கழகத்தினர், பொதுமக்கள் உற்சாகத்துடன் வரவேற்றனர். பின்னர் வின்சென்ட் கிருபா மருத்துவமனை பகுதியில் திரண்ட பொதுமக்களிடையே உரையாற்றிய திரு டிடிவி தினகரன் மக்கள் விரும்பும் வகையில் தமிழகத்தில் மக்களாட்சியை ஏற்படுத்த அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்திற்கு வாக்களிக்குமாறு கேட்டுக் கொண்டார். கோரிமேடு, கண்ணங்குறிச்சி உள்ளிட்ட இடங்களில் எழுச்சி உரையாற்ற வருகை தந்த திரு டிடிவி தினகரனுக்கு உற்சாக வரவேற்பளிக்கப்பட்டது. அம்மாபேட்டை சந்திப்புக்கு செல்லும் வழியில் சேலம் மத்திய மாவட்ட இளைஞர் அணி செயலாளர் திரு பு. ஜெகதீஸ்வரன், வைஷ்ணவி திருமண வரவேற்பில் பங்கேற்று மணமக்களை திரு டிடிவி தினகரன் வாழ்த்தினார். அப்போது திரு டிடிவி தினகரனுக்கு பட்டாசு வெடித்து மேளதாளம் முழங்க உற்சாக வரவேற்பளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அம்மாபேட்டை காமராஜர் வளைவில் திரண்டிருந்த பொதுமக்களிடையே எழுச்சி உரையாற்றிய திரு டிடிவி தினகரன் மக்கள் விரும்புகின்ற திட்டங்களை செயல்படுத்தவும், இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி தரவும் கழகத்தை ஆதரிக்குமாறு கேட்டுக் கொண்டார். கிச்சிப்பாளையம் பகுதிக்கு வருகை தந்த திரு டிடிவி தினகரனுக்கு மேளதாளங்கள் முழங்க மலர் தூவி எழுச்சிமிகு வரவேற்பளிக்கப்பட்டது. அப்போது பேசிய திரு டிடிவி தினகரன் தமிழகம் அமைதி பூங்காவாக விளங்க அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தை ஆதரிக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். தமிழ்நாட்டு மக்கள் விரும்பாத மத்திய மாநில ஆட்சிகளை முடிவுக்கு கொண்டு வர நல்லதொரு சந்தர்ப்பமாக இன்றைக்கு பாராளுமன்ற தேர்தலிலே அந்த இரண்டு கட்சிகளும் கூட்டணி அமைத்து வருகிறார்கள். அவர்களுக்கு தக்க பாடம் புகட்ட சரியான வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது. உங்கள் வாக்குகளை நீங்கள் குக்கர் சின்னத்திலே அளிப்பதன் மூலம் தமிழகத்தை வஞ்சிக்கின்ற, நம்மிடம் பிரிவினை உருவாக்குகின்ற இந்த சக்திகளை எல்லாம் முறியடித்து மீண்டும் இந்தியாவிலே எந்த ஒரு கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்கப் போவதில்லை. தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் தான் இந்தியாவின் பிரதமரை தேர்ந்தெடுக்க போகிறீர்கள் என்பதை தயவு செய்து எண்ணி பார்த்து, ஆண்ட கட்சிகளும் சரி, இப்பொழுது ஆள்கின்ற கட்சிகளும் நமக்கு என்ன செய்தார்கள், என்ன திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள், இவர்களுக்கு வாக்களித்து டெல்லிக்கு அனுப்புவதால், மத்திய அமைச்சரவையிலே சேர்வதால் நமது பகுதி மக்களுக்கு, தமிழ்நாட்டிற்கு என்ன நல்ல விஷயங்களை கொண்டு வரப் போகிறார்கள், இதுவரை என்ன கொண்டு வந்தார்கள் என்பதை எல்லாம் நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். மாற்றத்தை விரும்புகிற நீங்கள், குறிப்பாக தமிழ்நாட்டிலே இருக்கின்ற இளைஞர்களும், வேலைக்காக காத்திருக்கின்ற இளைய சமுதாயம் இன்றைக்கு ஆதரிக்கின்ற, அம்மாவின் உண்மையான தொண்டர்களால் வழிநடத்தப்படுகின்ற நமது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு நீங்கள் ஆதரவளியுங்கள். தமிழகம் தலைநிமிரவும் தமிழர் வாழ்வு மலரவும். இன்றைக்கு தமிழகத்திலே வாழ்கின்ற அனைத்து தரப்பு மக்களும், அவர்கள் பெரும்பான்மையாக இருந்தாலும் சரி, சிறுபான்மையாக இருந்தாலும் சரி, தமிழகம் அமைதி பூங்காவாக தொடர்ந்து திகழ்ந்திடவும், இங்கே ஜாதி மத பேதமின்றி ஒரு சிறப்பான மக்களாட்சியை உருவாக்கிடவும், விவசாயிகளுக்கு நல்ல திட்டங்களை கொண்டு வரவும், நெசவாளர்கள், மாணவர்கள், ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள், வியாபாரிகள், மீனவர்கள் என அனைத்து தரப்பு மக்களும், தமிழக மக்களும் இங்கே சிறப்போடு வாழ நீங்கள் நல்லது ஒரு வாய்ப்பாக இந்த தேர்தலை பயன்படுத்தி எங்களுக்கு ஒரு முறை வாய்ப்பு அளிக்கும்படி உங்களை பணிவன்போடு கேட்டு இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருக்கின்ற அனைவருக்கும் எனது நன்றியை கூறி விடைபெறுகின்றேன். இதைத் தொடர்ந்து செவ்வாய்ப்பேட்டை பகுதியில் திரு டிடிவி தினகரனுக்கு ஏராளமான பெண்கள், இளைஞர்கள் உற்சாக வரவேற்பளித்தனர்.
அங்கு கூடியிருந்த பொதுமக்களிடையே பேசிய திரு டிடிவி தினகரன், மாண்புமிகு அம்மா எதிர்த்த திட்டங்களை தமிழகத்தில் செயல்படுத்தி மக்கள் விரோத ஆட்சியை எடப்பாடி பழனிசாமி நடத்தி கொண்டிருப்பதாக குற்றம் சாட்டினார். எப்படி 2014 தேர்தலிலே அம்மா அவர்களுக்கு 37 தொகுதிகளை வெற்றியை தந்த காரணத்தினால்தான் அம்மா அவர்கள் தனது இறுதி மூச்சு வரை நீட் தேர்வை தமிழகத்திலே வரவிடாமல் தடுத்தார்கள். அதுபோல விவசாயிகள், வியாபாரிகளை பாதிக்கின்ற எந்த ஒரு திட்டத்தையும் இங்கே அனுமதிக்கவில்லை. அவர்கள் மறைவிற்கு பிறகு நம்மால் உருவாக்கப்பட்ட இந்த ஆட்சியாளர்கள் இன்றைக்கு பாதை மாறி செல்கின்ற காரணத்தினால்தான் இது மக்கள் வெறுக்கின்ற ஆட்சியாக இன்றைக்கு திகழ்கிறது. இவர்களுக்கு ஒரு முடிவு கட்டி தமிழகம் தலை நிமிரவும், தமிழர் வாழ்வு மலரவும், தமிழ்நாடு மீண்டும் வளர்ச்சி பாதையிலே அம்மா அவர்கள் கொண்டு சென்ற பாதையிலே செல்ல நீங்கள் எங்களுக்கு ஒரு வாய்ப்பளிக்க வேண்டும். குக்கர் சின்னத்திலே வாக்களித்து பாராளுமன்ற தேர்தலிலே நமது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளரை மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொண்டு இந்த இனிய நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்த கழக நிர்வாகிகளுக்கும், இங்கே வருகை புரிந்திருக்கின்ற பெரியோர்களுக்கும், தாய்மார்களுக்கும், இளைஞர்களுக்கும் என நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி. பின்னர் தாதகாப்பட்டி செல்லும் வழியில் லைன்மேடு பகுதிக்கு வருகை தந்த திரு டிடிவி தினகரனுக்கு அப்பகுதியைச் சேர்ந்த சிறுவர்கள் சிலம்பம் சுற்றி எழுச்சிமிகு வரவேற்பளித்தனர். அங்கு கூடியிருந்த பெண்களிடம் திரு டிடிவி தினகரன் குறைகளை கேட்டறிந்தார். தாதகாப்பட்டியில் திரு டிடிவி தினகரனுக்கு செண்டை மேளம் முழங்க பெண்கள் ஆரத்தி எடுத்து உற்சாக வரவேற்பளித்தனர். அங்கு திரண்டிருந்த பொதுமக்களிடையே எழுச்சி உரையாற்றிய அவர், மாண்புமிகு அம்மாவின் நினைவிடத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து வழக்கு தொடர்ந்தவர்களுடன் கூட்டணி அமைத்துள்ளவர்களை தேர்தலில் தோற்கடிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். அம்மா அவர்களின் ஆட்சி என்று சொல்லிக் கொள்பவர்கள், அம்மாவின் படத்தை பையிலே வைத்திருப்பவர்கள், அம்மா அவர்கள் மறைந்த பிறகு அவரது நினைவிடத்திலே மண்டபம் கட்டுவதற்கு கூட அது தடை செய்ய வேண்டும். அம்மா அவர்கள் ஒரு குற்றவாளி, அவர் உயிரோடு இருந்தால் பெங்களூர் சிறையில இருப்பார் என்றெல்லாம் சொல்லி வழக்கு போட்ட ஒரு கட்சியோடு, இந்தியாவே மதித்த ஒரு பெரிய தலைவர், ஒரு இரும்பு பெண்மணியாக தனது கட்சியை, ஒரு மாநில கட்சியை இந்தியாவிலேயே 3வது பெரிய கட்சியாக உருவாக்கி காட்டியவர், தமிழ்நாட்டு மக்கள் ஆதரவோடு இதுவரை கேள்விப்பட்டிராத அளவுக்கு தனித்து நின்று 40 தொகுதி பாண்டிச்சேரி சேர்த்து 37 தொகுதியில வெற்றி பெற்றவரை மனதிலே உள்ள வன்மத்தின் காரணமாக அம்மாவிற்கு நினைவிடம் கட்டக்கூடாது என்று நீதிமன்றத்திலே போய் முறையிட்ட ஒரு கட்சியுடன் கூட்டணி செல்கின்ற அளவிற்கு இவர்கள் இருக்கிறார்கள் என்றால் தயவு செய்து எண்ணி பார்க்க வேண்டும். இவர்களை ஆட்சியில் அமர்த்தியவர்களுக்கு துரோகம் செய்கிறார்கள். பாராளுமன்ற தேர்தலிலே வசமாக நம்மிடம் வந்து கூட்டணி அமைத்து மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் அந்த பட்டனை அழுத்துவதில் இந்த ஆட்சி காணாமல் போக வேண்டும் என்றுதான் நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இதைத் தொடர்ந்து நெத்திமேடு ஆஞ்சநேயர் கோயில் பகுதியில் மத்திய மாவட்ட கழகம் சார்பில் திரு டிடிவி தினகரனுக்கு தலைப்பாகை அணிவிக்கப்பட்டு உற்சாக வரவேற்பளிக்கப்பட்டது. அங்கு கூடியிருந்த மக்களிடையே பேசிய அவர், தமிழக மக்கள் விரும்பும் மாற்றத்தை கொண்டுவர அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்திற்கு ஆதரவளிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார்.